வணக்கம் மக்களே. ட்ரெயின் சம்ஸ்ல உள்ள பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்குகள் எல்லாமே RS அகர்வால் புக்ல இருந்து கொடுக்கப்பட்ட கணக்குகள் தான். அதனால நீங்க எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், தாராளமா இந்த வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க இப்ப கணக்குள்ள போயிடலாம். கணக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள வரலாம். சரிங்களா? இந்த வீடியோக்கு தேவையானதை பார்த்துட்டு வரலாம். நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பா பார்த்துட்டு இங்க வாங்க. ஏன்னா நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி, முதல்ல பேசிக்கான ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எனது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தூரம் ஈக்குவல் டு வேகம் இன்டு நேரம். சரிங்களா? இதான் ஒரு ஃபார்முலா. இதுல 3 விதமா கேள்விகள் கேட்கலாம். டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு ஸ்பீடை கொடுத்துட்டு டைம் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். ஸ்பீடையும் டைமையும் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். டிஸ்டன்ஸையும் டைமையும் கொடுத்துட்டு ஸ்பீட் என்ன அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி 3 விதமா கேட்டுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ உங்ககிட்ட கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கக்கூடிய மதிப்பை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும் அப்படின்னா எந்த மதிப்பை நீங்க மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த போறீங்களோ அதை 5/18 பெருக்கணும். சரிங்களா? அப்படி பெருக்கினீங்கன்னா அது மீட்டர் பர் செகண்டுக்கு மாறிடும். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு மதிப்பு மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு, அதை நீங்க கிலோமீட்டர் பர் ஹவர்ல மாத்த போறீங்க அப்படின்னா எந்த மதிப்பை நீங்க கிலோமீட்டர் பர் ஹவர்ல மாத்த போறீங்களோ அதை 18/5 பெருக்கிட்டீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹவரா மாறிடும். இது கடந்த 2 வீடியோலயுமே இதை பத்தி நிறையவே சொல்லியாச்சு. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை வச்சுதான் இன்னைக்கான கணக்கு ஃபுல்லாவே போகும். சரிங்களா? பாருங்க, டைம் டேக்கன் பை a train of length L meter to pass a stationary object of length B meter is time taken by the train to cover L plus B meter. அதாவது ஒரு L லென்த் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெயினோட லென்த் ஒரு 100 மீட்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அது 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய, சரிங்களா, லென்த் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மையோ அப்படி இல்ல அப்படின்னா ஒரு டனல், சரிங்களா, குகை, அடிவார குகைன்னு சொல்லுவோம்ல, அந்த குகையோ அப்படி இல்லைன்னா ஒரு பிரிட்ஜ், பாலத்தையோ கடந்து போகுச்சு அப்படின்னா, சரிங்களா, இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம்னே வச்சுக்கோமே. சரிங்களா? அந்த பிளாட்ஃபார்ம் 200 மீட்டரா இருக்கு, ட்ரெயின் ஒரு 100 மீட்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படி அந்த ட்ரெயின் 100 மீட்டர் இருக்கக்கூடிய ட்ரெயின் 200 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மை கடந்து போகையில அது கடந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? ட்ரெயினோட லென்த்தையும் அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தையும் கூட்டணும் அப்படின்னா அதுதான் என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸ் ஆக இருக்கும். சரிங்களா? இங்க எல் அப்படிங்கிறது ட்ரெயினோட லென்த், பி அப்படிங்கிறது அந்த பிளாட்ஃபார்மோட லென்த். சரிங்களா? ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காது, அந்த பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா டனல், பிரிட்ஜ், இதுல என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். சரிங்களா? அதுக்கு ஆனா ஒரு லென்த் இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மே அந்த ட்ரெயின் கடந்து போச்சு அப்படின்னா அந்த கவர் பண்ணிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? அந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தா இருக்கும். அதுதான் இந்த பாயிண்ட் சொல்ல வருது. சரிங்களா? சரி, இதை வச்சுதான் இன்னைக்கான கணக்கு ஃபுல்லாவே போகும். போன வீடியோல பார்த்தது என்னது? ஒரு ஸ்டேஷனரியா ஒரு ஆப்ஜெக்ட் நிக்கும். சரிங்களா? கான்ஸ்டன்டா ஒரே இடத்துல நிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட ஒரு ட்ரெயின் கடந்து போச்சு அப்படின்னா ட்ரெயினோட லென்த் என்னவோ அதுதான் அந்த டிஸ்டன்ஸ் கவர்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்போம். இதற்கான டிஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. அது கான்ஸ்டன்டா நிக்கக்கூடியது, இது ஒரு குறிப்பிட்ட லென்த் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட கடந்து போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A train is moving at a speed of 132 km per hour. சரிங்களா? சரி, ஒரு ட்ரெயின் இருக்கு, அது என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு? 132 km per hour ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. சரிங்களா? the length of the train, சரிங்களா, அந்த ட்ரெயினோட லென்த் என்னவாக இருக்கு? 110 மீட்டராக இருக்கு. how long will it take to cross a railway platform of 165 meter long அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, ஒரு ரயில் மணி நேரத்திற்கு 132 கிலோமீட்டர் வேக இயங்குகிறது. சரிங்களா? இந்த ரயிலின் நீளம் 110 மீட்டர் எனில் 165 மீட்டர் நீளமுள்ள ரயில் நிலைய மேடையை கடக்க அதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காங்க. சரிங்களா? இங்க என்ன செய்யுது? ஒரு பிளாட்ஃபார்ம கடந்து போகுது. சரிங்களா? ட்ரெயினோட லென்த், அதாவது அவங்க கொடுத்திருக்கதெல்லாம் முதல்ல எழுதிக்கலாம். சரிங்களா? ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 132 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இந்த யூனிட்ஸ் தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? யூனிட்ட பார்த்துதான் அதுக்கு அடுத்து மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுலயும் நிறைய சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, நீங்க எடுத்து எழுதியில யூனிட்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா?
ட்ரெயினோட லென்த் சரிங்களா. இப்ப லென்த்தை பத்தி கொடுத்துருக்காங்க. சரி, ட்ரெயினோட லென்த் என்னவாக இருக்குதா 110 மீட்டராக இருக்குதா சரிங்களா. சரி, அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் என்னவாக இருக்குதா நம்மளுக்கு 165 மீட்டராக இருக்குதா சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, அது கவர் பண்ணிருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் என்ன நேரத்துல அது கவர் பண்ணிருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹவு லாங் will it take to cross the railway platform of 165 மீட்டர், அதாவது எவ்வளவு நேரம் அந்த பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு அந்த ட்ரெயின் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதான் கேள்வி. டி என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. டி என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இது இது ட்ரெயின், இது ட்ரெயினோட லென்த் சரிங்களா. நான் சும்மா எல்லுன்னு வச்சுக்கிட்டுமா, குழம்பிடக்கூடாது, டைமும் டீயும் குழம்பிடக்கூடாது. சரி, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலானது நார்மலா நம்மளுக்கு ஃபார்முலானது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு ஸ்பீடு, இதான ஃபார்முலா. இதுல நம்மளுக்கு என்னதெல்லாம் இருக்குங்கிறத பாருங்களேன். ஸ்பீடு நம்மளுக்கு இருக்கு, டைமை தான் கண்டுபிடிக்க போறோம். டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் மேலதான் சொன்னேன் சரிங்களா. டிஸ்டன்ஸ் ஒரு ட்ரெயின் ஆனது ஒரு குறிப்பிட்ட லென்த் கூட ட்ரெயின் ஆனது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மீட்டர் நீளமுள்ள ஒரு ஆப்ஜெக்ட கடந்து போச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் எப்படி கவர் பண்ணும், டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ இது டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், அந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் தான் அது கவர் பண்ணிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸா இருக்குமா. சரி, அப்ப ரெண்டத்தையும் கூட்டிக்குவோமா. 110 மீட்டர் பிளஸ் 165 மீட்டர், கடைசி நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும் 275 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சொல்றது கரெக்ட் தானே. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, அப்ப நம்மளுக்கு ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சுங்க, டிஸ்டன்ஸும் தெரிஞ்சிருச்சு, 275 மீட்டர். இப்ப டைரக்டா கொண்டு சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிருமான்னு கேட்டா ஆன்சர் வரும், ஆனா தப்பா வரும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நல்லா பாருங்களேன், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்பீடை கொண்டு சப்ஸ்டிட் பண்ண போறோம், அது கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. சரி, இங்க பாருங்க டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்கு சரிங்களா. டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்கு. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்குல்ல, மேலதானே பார்த்தோம். கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம், 5/18 பெருக்கிறோம்னு பார்த்தோம் சரிங்களா. எதனால அப்படி பெருக்கிறோம், எல்லாத்தையும் ஒரே யூனிட்டா கொண்டு வரோம் சரிங்களா. இங்க மீட்டர்னு இருக்கு, இங்க கிலோமீட்டர்னு இருக்கு, அதை ரெண்டுத்தையும் என்ன பண்ண முடியாது, போட்டு சால்வ் பண்ண முடியாது சரிங்களா. எல்லா மேக்ஸ் பொறுத்தவரை யூனிட்ஸ் எல்லாமே சேமா இருந்துச்சுன்னா சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. சரி, அப்போ இந்த 132 கிலோமீட்டர் பர் ஹவரை என்னவா மாத்த போறோம், மீட்டர் பர் செகண்டா மாத்த போறோம் சரிங்களா. சரி, அப்போ 132 தான் மாத்த போறோம், அதை நான் மீட்டர் பர் செகண்டா மாத்த போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும், 5/18 பெருக்கணுமா. சரி, பெருக்கிக்கிட்டுமா, 5/18 சரிங்களா. இப்ப கேன்சல் பண்ணலாம். இங்க பாருங்க, இங்க 6 2 12 மீதி 1 இருக்கும், 6 2 12 சரிங்களா. இங்க என்ன ஆகும், 9 2 18 சொல்லிட்டு ஆகும். இங்க 3 × 3 9, இங்க 3 6 3 6 சரிங்களா. சரி, அப்ப 22 × 5/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களாங்க. இதை நீங்க என்ன பண்ணாதீங்க, இதுக்கு அடுத்து நம்ம சால்வ் பண்ணா பாயிண்ட்ல போயிடும் இல்லையா. நீங்க அதாவது பாயிண்ட் வர்ற அளவுக்கு நீங்க சால்வ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன் சரிங்களா. எதற்கான பாப்போம். அப்போ 22 × 5 நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், 110 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்ப 110/3 மீட்டர் பர் செகண்ட், சாரிங்க 3 மீட்டர் பர் செகண்ட் சரிங்களா. மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தியாச்சு சரிங்களாங்க. சரி, இப்போ இந்த ஃபார்முலா கொண்டு நம்மளுக்கு என்னதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் போடுவோம் சரிங்களா. சரி, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் என்னது இப்பதானே கண்டுபிடிச்சோம், 275 மீட்டர் சரிங்களா. சரி, ஈக்குவல் டு டைம் தான் கண்டுபிடிக்க போறோம். செகண்ட்ஸ் சாரி ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 110 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸ்பீட் தானே கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. அப்போ 110 மீட்டர் 110/3 மீட்டர் பர் செகண்ட் சரிங்களா. டைம் தானே தேவை. அப்ப 110/3 ஈக்குவல் டுக்கு இடது பக்கம் கொண்டு போவோம் சரிங்களா. அப்ப 275 110/3 இடது பக்கம் போவேல 3/110 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் இல்லையா. சரி, ஈக்குவல் டு டி. எதற்காண்டி இப்ப நான் அதாவது பாயிண்ட்ல கொண்டு வராதீங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறது புரியுதா. இப்ப கேன்சல் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, அதனாலதான் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா. பாயிண்ட்ல கொண்டு வந்தா ஆன்சர் வராதா அப்படின்னு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப 5ஆம் பேப்பர்ல போட்டோம்னா 2 10 2 10 சரிங்களா. இங்க 5 × 5 25 மீதி 2 இருக்கும், திரும்ப 5 × 5 25 சரிங்களா. சரி, இங்க 11 22 11 55 சரிங்களா. சரி, அப்ப கடைசியா போனவே பண்ண முடியாது. இப்போ இத பாருங்க, 1 2 2, இங்க 2 4, அப்போ ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருமா. 2 10 சரிங்களா. சரி, இப்போ டி ஈக்குவல் டு 2.5 × 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், வேற ஒண்ணுமே கிடையாது. 2.5 × 3
2.5 × 3 7.5 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, மீட்டர் பர் செகண்ட்ல, அதாவது இங்க மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு, இங்கேயும் மீட்டர்ல தானே இருக்கு, டிஸ்டன்ஸும் மீட்டர்ல தானே இருக்கு. அதனால இது என்னன்னு தான் வந்திருக்கும், செகண்ட்ஸ்ல தான் ஆன்சர் வந்திருக்கும் அப்படிங்கிறது புரியுங்கிறத நம்புறேன். இது மீட்டர் பர் செகண்ட், இது மீட்டரு, அப்போ செகண்ட்ஸ்ல தானே நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கும் இல்லையா? சொல்றது கரெக்ட் தானே? அப்ப 7.5 செகண்ட் அப்படிங்கறத ஆன்சர். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல வர்ற மாதிரியும் பண்ணுவாங்க. சரிங்களா, இங்க பாருங்களேன், கடைசியா இதோட நிறுத்திட்டு ஆப்ஷன் இல்லாதனால கொஞ்சம் சங்கடமா இருக்கு. சரிங்களா, ஆப்ஷன் தான் எனக்கு கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கும். அடுத்த தடவை ஆப்ஷனோட கொண்டு வரேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் 2 சமுக்கு தான் ஆப்ஷன் இல்ல, கடைசி இப்படிதான் நம்ம கழிச்சோம். அப்போ 5 × 3/2 இப்படி இருக்குமா? இது நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல மாத்துற மாதிரி இருக்கும். சரிங்களா, இங்க பாருங்க, 5 × 3 15/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல மாத்தினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க, 7 × 2 14, 14 + 1 15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கிடைச்சி, 7.5 செகண்ட்னு வந்துருச்சு. இப்ப பாருங்க, 7.5 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல மாத்தினா ரெண்டுமே ஒண்ணு தானே, ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்க. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்ப பாருங்க, 160 meter long train crosses a 160 meter platform in 16 seconds. Find the speed of the train கேட்டிருக்காங்க. 160 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் 160 மீட்டர் நீளமுள்ள ஒரு நிலைய மேடையை 16 வினாடிகளில் கடக்கிறது. வினாடி கணக்கு. சரிங்களா, அந்த ரயிலின் வேகத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க, ஒரு ரயிலோட நீளம் லென்த் என்னவாக இருக்கு, எல்ன்னு போட்டா ட்ரெயினோட லென்த். சரிங்களா, சரி, அப்ப லென்த் என்னவாக இருக்கு, 160 மீட்டராக இருக்கு. சரி, அப்போ பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தும் 160 மீட்டராக இருக்கான். இப்படிப்பட்ட 160 மீட்டர் உள்ள அந்த ட்ரெயின் 160 மீட்டர் உள்ள பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டைம் என்னவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா 16 செகண்டாக இருக்கான். அப்போ அது கடந்திருக்கக்கூடிய ஸ்பீடு என்னவாக இருக்கும்? சரிங்களா, அது என்ன ஸ்பீட்ல போயிருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க, சரி, ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, D = T × S. இதுதான் ஃபார்முலா. நம்மளுக்கு ஸ்பீட தான் கண்டுபிடிக்க போறோம். டி தெரிஞ்சிருச்சு, டி இப்ப கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இங்க பிளாட்ஃபார்ம் இருக்கு. சரிங்களா, அப்போ ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் தான் டிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, அப்போ 160 + 160 இது மீட்டர்ல தானே இருக்கு. சரிங்களா, மீட்டர் கணக்கு தான். சரி, மீட்டர். சரி, அப்போ இங்க பாருங்க, 160 + 160 நம்மளுக்கு என்ன ஆயிரும், 320 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா, 320 மீட்டர்ல இருக்கு. சரிங்களா, இது செகண்ட்ஸ்ல இருக்கு. சரிங்களா, அப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடணும், கடைசி வரக்கூடிய ஆன்சர் மீட்டரையும் நம்ம செகண்ட்ஸையும் தான் சால்வ் பண்ண போறோம். அப்போ கடைசி வரக்கூடிய ஆன்சர் மீட்டர் பர் செகண்ட்ல தான் வரும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடணும். சரிங்களா, இந்த யூனிட்ஸ்ல மட்டும் குழப்பவே கூடாது. சரிங்களா, 2 ஆப்ஷன், அதாவது கடைசி வரக்கூடிய ஆப்ஷன் அதாவது ஆன்சர் வச்சு சொல்றேன். சரிங்களா, பார்ப்போம். டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 320 மீட்டர். சரிங்களா, சரி, டைம் என்னது, 16 செகண்ட் × S தான் கண்டுபிடிக்க போறோம். சரி, வந்துட்டு போட்டோம். அப்போ 320 இந்த 16 இடது பக்கம் போவேல என்னன்னாவும் டிவைடுக்கு போகும். சரிங்களா, சரி, = S அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களாங்க, இப்போ 1 16 16 2 16 32. சரி, இந்த சைட அப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா, அப்போ S = 20. ஸ்பீட் என்னவாக இருந்திருக்கும், 20 மீட்டர் பர் செகண்டாக இருந்திருக்கும். சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது, இதுதான் ஸ்பீடு. சரிங்களாங்க, இப்போ நம்ம மீட்டர் பர் செகண்ட்ல நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கா. ஒரு சில நேரம் இப்படி ஆன்சர், அதாவது அவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, கடைசி கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை கிலோமீட்டர் பர் ஹவர்ல கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும், நம்ம மீட்டர் பர் செகண்ட்லயே ஆன்சரை கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து என்னப்பா மாத்திர மாதிரி இருக்கும், கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்திர மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்போ கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்த சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப என்ன பண்ணும், இந்த 20 மீட்டர் பர் செகண்ட் தான் கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்த போறோம். அப்ப என்ன பண்ணணும், அது கூட 18/5 பெருக்கணும் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவரா மாறிடும். 4 5 5, இங்க 4 5 20, அப்ப 8 × 18 72 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். சரிங்களா, அப்போ அவங்க கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாத்துறோம். சரிங்களா, அவங்க எப்படி நம்மளுக்கு ஆன்சர் மீட்டர் பர் செகண்ட்ல வந்திருக்காங்க, கிலோமீட்டர் பர் ஹவர்ல கேட்டாங்கன்னா நம்ம மாத்திட்டு தான் போடணும். சரிங்களா, சரி, அப்படி ஒண்ணுமே கேட்கல அப்படின்னா என்ன பண்ணும், 20 மீட்டர் பர் செகண்டே போட்டுக்கலாம். சரிங்களா, அப்போ இந்த மீட்டர் பர் செகண்ட் இந்த யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா, என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல 20 மீட்டர் பர் செகண்ட் ஒரு ஆப்ஷன் வச்சிருவாங்க, 20 கிலோமீட்டர் பர் ஹவர்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருவாங்க. சரிங்களா, அப்போ யூனிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, சால்வ் பண்ணல யூனிட்டையும் பக்கத்துல சேர்த்து போட்டுக்கோங்க. சரி,
A 120 meter long train is running at a speed of 90 kilometer per hour. சரிங்களா? It will cross a rail platform 230 meter long in. சரிங்களா? அதாவது அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? டைம் தான் கேட்டிருக்காங்க. 120 மீட்டர் 230 மீட்டர் நீளமுள்ள அந்த பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் கேட்டிருக்காங்க. பாருங்க, 120 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணி நேரத்திற்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குகிறது. 230 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் நிலைய மேடையே அது எத்தனை வினாடிகளில் கடக்கும்? சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இப்போ இங்கிலீஷ் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், செகண்ட்ஸ்ல நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்க எதுவுமே கொடுக்கல. ஆனா தமிழ் கொஸ்டின்ல வினாடிகளில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது? அவங்கதான் இங்கிலீஷ் கொஸ்டின்ல செகண்ட்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆப்ஷனை பாத்துக்கணும். சரிங்களா? ஆப்ஷன் என்னவாக இருக்கு? எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்ப நம்மளும் செகண்ட்ஸ்ல தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது பாத்துக்கணும். சரிங்களா? சரி, வேற ஒண்ணும் இல்ல. சரி, பாப்போமா? இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா முதல்ல எழுதிக்கலாம். ஒரு ட்ரெயினோட லென்த் 120 மீட்டராக இருக்கு. சரிங்களா? அது என்ன ஸ்பீட்ல போகுது அப்படின்னா 90 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகுது. சரிங்களா? மீட்டர், அதாவது லாங் மீட்டர்ல தான் இருக்கு. ஆனா ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்திருக்காங்க. சரி, அப்போ ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் என்னவாக இருக்கு? 230 மீட்டராக இருக்கு. சரிங்களா? அப்போ கடைசியா கேட்டிருக்கிறது அவங்க டைம் என்ன அப்படிங்கிற இவ்வளவு இன்ஃபர்மேஷனை இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களாங்க? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலானது D = T × S. சரி, இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியறதுக்கு என்ன பண்ணணும்? லென்த், அதாவது ட்ரெயினோட லென்த், பிளாட்ஃபார்ம், இது ரெண்டுத்தையும் கூட்டினாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் கிடைக்குமா? அப்ப 120 + 230 கடைசியா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 350 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்ப 350 மீட்டராக இருக்குது. சரிங்களாங்க? என்னது டிஸ்டன்ஸ்? சரிங்களா? கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. என்னது ஸ்பீடு? அப்ப நம்ம என்னவா மாத்தணும்? இந்த கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வரணுமா? அப்போ கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கிறத மீட்டர் பர் செகண்டா இப்ப நான் மாத்த போறேன். சரிங்களா? அப்ப S = 90 அப்படின்னு கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. நான் மீட்டர் பர் செகண்டா மாத்துறதுக்கு அதை என்ன பண்ணணும்? 5/18 பெருக்கணும். 5/18 18/5 அப்படிங்கிறது குழப்பிடவே கூடாது. சரிங்களா? அதை நிறைய சொல்லி பாருங்க, நல்ல மனப்பாடம் பண்ணிக்கும். சரிங்களா? வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்க 4 2 8 மீதி 1 10 இருக்கும். I 2 10. சரி, இங்க 9 2 18. சரி, இங்க 9 9 I 9 45. சரிங்களா? அப்ப 5 × 5 25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்ப 25 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரி, இப்ப ஃபார்முலா கொண்டு போட்டுடலாம். D = T × S அப்படிங்கிறது ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 350 மீட்டர். சரி, டைம் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஸ்பீட் என்னவாக இருக்கு? 25 இருக்கு. சரி, அப்போ இந்த 350 இங்கே இருக்கட்டும். இந்த 25 மட்டும் இடது பக்கம் கொண்டு போகல, டிவைடுக்கு போகும். = T அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இங்க 5 × 5 25, 7 5 35. இங்க 0 அப்படியே தான் இருக்கும். 1 5 5, இங்கேயும் 1 5 5, மீதி 2 20 இருக்கும். 4 5 20. அப்ப T = 14 செகண்ட்ஸ் அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன் D தான் சரியான விடை. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். இங்க பாருங்க, அதாவது இது மைல்ஸ் தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகள். சரிங்களா? மைல்ஸ் தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகள் ரேரா தான் வரும். சரிங்களா? சரி, பாப்போம். இருந்தாலும் a train traveling at a speed of 75 mile per hour. சரிங்களா? அதாவது MPH அப்படின்னா மைல் பர் ஹார்னு அர்த்தம். சரிங்களா? enters a tunnel. சரிங்களா? ஒரு டனல்குள்ள போகுது, ஒரு குகைக்குள்ள போகுது. சரிங்களா? டனல் 3.5 mile long. சரிங்களா? the train is 1/4 மைல் லாங் தான், அதாவது 1/4 மைல்ஸ் லாங். சரிங்களா? அது கால். சரிங்களா? அப்போ how long does it take? how longனாலே என்னதான் டைம் தான் கேக்குறாங்க. சரிங்களா? how long does it take for the train to pass the tunnel from the moment the front entry to the rear emerges? சரிங்களா? அதாவது அது உள்ளுக்கு போயிட்டு வெளியில வர்றதுக்கான அந்த டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க? சரி, அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் புரிஞ்சிருச்சுல நம்மளுக்கு, நம்ம டைரக்டாவே அங்க என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் போட்டு எழுதிடலாம். சரிங்களா? சரி, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரெயின் என்ன ஸ்பீட்ல போதான்? 75 மீட்டர் பர் ஹவர்ல போதான். சரிங்களா? சரிங்க, மைல் பர் ஹவர்ல போதான். சரிங்களா? சரி, அந்த டனலோட லென்த் என்னவாக இருக்கு அப்படின்னா, டனல். சரிங்களா? டனல், ஐயோ இது என்னன்னு போட 2 நிமிஷம் குழப்பிடுமோ? சரி, பீனே போட்டுக்கிட்டுமா? பீனே வச்சுக்கிறேன். சரிங்களா? டனல்னு வைக்காம அது பீனே வச்சுக்கிறேன். டனலோட லென்த் என்னவாக இருக்கு அப்படின்னா 3 1/2 மைலாக இருக்கு. அந்த ட்ரெயினோட லென்த் என்னவாக இருக்கு அப்படின்னா 1/4 மைலாக இருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்னது கேட்டிருக்காங்க? கடைசியா டைம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அப்போ நம்மளுக்கு என்னதுலதான் வரும்? ஹவர்ல தான் வரும். சரிங்களா? ஏன் ஹவர்ல வரும்? இங்க பாருங்களேன், இங்கேயும் மைல், இங்கேயும் மைல். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு அவங்க ஸ்பீடையும் மைல் பர் ஹவர்ல தான் கொடுத்துருக்காங்க.
அப்போ இங்கேயும் மைல்ல தான் இருக்கு, இங்கேயும் மைல்ல தான் இருக்கு. இப்ப சால்வ் பண்ணல இந்த ஹவர்ல தான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறது புரியுதா? கண்டிப்பா இது புரியணும் சரிங்களா? அப்போ ஹவர்ல ஆன்சர் வந்ததை ஆப்ஷனை பாருங்க, ஆப்ஷன்ல என்னவாக இருக்கு, மினிட்ல இருக்கு. அப்போ ஹவர்ல வந்ததை கடைசியா நம்ம மினிட்டுக்கு மாத்துற மாதிரி இருக்கும் சரிங்களா? அப்போ எப்படி ஆன்சர் வருது அப்படிங்கறத பாத்துக்கணும் சரிங்களா? அப்போ கடைசியா ஆன்சர் வந்ததுக்கு அடுத்து உட்காந்து குழம்ப கூடாது சரிங்களா? மைல் பர் ஹவர், ஹவர்ல தான் ஆன்சர் வரும் சரிங்களா? அவ்வளவுதான், இப்படி ஞாபகம். சரி, அப்ப D = T × S அப்படிங்கிறது ஃபார்முலா. சரி, அப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரே யூனிட்ல தான் இருக்கு சரிங்களா? எல்லாமே மைல்ஸ்ல தான் இருக்கு சரிங்களா? அதனால எதையுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த P-யையும் L-யையும் கூட்டணுமா, டனலோட லென்த்தையும் ஸ்ட்ரெயினோட லென்த்தையும் கூட்டணுமா? அப்ப 3 1/2 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுனாலே நார்மல் ஃபிராக்ஷனை மாத்திட்டு தான் சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்ப 3 × 2 6, 6 + 1 7. அப்போ 3 1/2 நாளும் 7/2 நாளும் 1 தான் அப்படிங்கிறது புரியுதா? சரி, அப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கு பதிலாக நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், 7/2 டிஸ்டன்ஸ் இப்போ கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா? அப்ப இது ரெண்டத்தையும் கூட்டணும், அதனால மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கிறத நான் நார்மல் ஃபிராக்ஷனுக்கு மாத்திட்டேன். அப்ப 7/2யும் 1/4யும் கூட்டணும் சரிங்களா? அப்போ இங்க பாருங்களேன், இப்போ கீழே இருக்கக்கூடியதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம் சரிங்களா? நான் எல்சிஎம் எடுத்தா எனக்கு என்னன்னு கிடைக்கும், 4 கிடைக்கும். அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த 2 கூட எத்தனை பெருக்கா 4 வரும், 2 பெருக்கா 4 வரும், இந்த 2 மேல பெருக்கணும் சரிங்களா? அப்ப 7 × 2 14 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 4 கூட எத்தனை பெருக்கினா 4 வரும், 1 பெருக்கினா 4 வரும், இந்த 1 மேல பெருக்கும் சரிங்களா? இப்ப கடைசியா நம்மளுக்கு 15/4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா? டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குங்க, நம்மளுக்கு 15/4 சரிங்களா? சரி, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எங்க போட்டுக்கிறேன், 15/4 = T தான் கண்டுபிடிக்க போறோம். S என்னவாக இருக்கு, 75 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா? சரி, பாருங்க, இப்போ இந்த T மட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த 75 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் சரிங்களா? அப்ப 15/4, 75 இடது பக்கம் போகல, 1/75 அப்படின்னு சொல்லிட்டு டிவைடுக்கு போகும் இல்லையா? சொல்றது கரெக்ட் தானே? சரி, 3 5 15, இங்க 1 5 5, மீதி 2 இருக்கும், 25 இருக்கும், 5 × 5 25, 1 3 3, I 3 15 சரிங்களா? அப்போ கடைசி என்னன்னு கிடைச்சிருக்கு, 1/4 × 5 20 = 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களாங்க? சரி, அப்போ கடைசியா நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, டைம் வந்து 1/20 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சொன்னா ஹவரா தான் வரும் அப்படிங்கறத சொல்லிட்டேன் சரிங்களா? இப்ப இதை நம்ம மினிட்டுக்கு மாத்தணும் சரிங்களா? சரி, ஹவரை மினிட்டுக்கு மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், 60ஆல பெருக்கணும் சரிங்களா? கரெக்ட் தானே? சரி, ஆனா மினிட் ஹவரா மாத்தனா 60ஆல டிவைட் பண்ணணும். இங்க என்ன பண்ண போறோம், ஹவரை மினிட்டா மாத்த போறோம். அப்ப என்ன பண்ணணும், 60ஆல பெருக்கணும் சரிங்களா? சரி, அப்ப இந்த சைவர் கேன்சல் ஆயிரும். 1 2 2 2 6, அப்ப 3 நிமிடம் 3 minutes அப்படிங்கறதா ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A train 150 meter long takes 30 seconds to cross a bridge சரிங்களா? 500 meter long, அந்த bridgeோட length 500 meter long. How much time will the train take to cross the platform of 370 meter long அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா பாருங்க, 150 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் 500 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாலத்தை 30 வினாடிகளில் கடக்கிறது. 370 மீட்டர் நீளமுள்ள ஒரு நிலைய மேடையை கடக்க அதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா? ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயினோட லென்த் 150 மீட்டரா இருக்கு. அது 30 செகண்ட் டைம் கொடுத்துட்டாங்க. 30 செகண்ட்ல என்ன பண்ணுதான், ஒரு பிரிட்ஜ கடக்குதான். அந்த பிரிட்ஜோட லென்த் சரிங்களா, அந்த பாலத்தோட லென்த் பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கிறேன் சரிங்களா? எல்லாம் பிளாட்ஃபார்ம் பீனே இருக்கட்டும். அந்த பிரிட்ஜோட லென்த் 500 மீட்டராக இருக்குதான் சரிங்களா? அப்போ இந்த அதாவது ஸ்பீடு அவங்க கொடுக்கல சரிங்களா? ஸ்பீடு கொடுக்கல, என்ன ஸ்பீட்ல அப்படிங்கிறது கொடுக்கல. இப்படிப்பட்ட ட்ரெயின் இந்த பிரிட்ஜை கடக்க இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டுச்சு அப்படின்னா, அப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் 370 மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதே ட்ரெயின் சரிங்களா, அதே ட்ரெயின் அதே ஸ்பீட்ல தான் போகும் சரிங்களா? அதே ஸ்பீட்ல போவே இல்லை, எவ்வளவு நேரத்துல அந்த பிளாட்ஃபார்மை கடக்கும்ங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா? அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்னங்க தெரியுது, அடுத்து அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் என்னவாக இருக்கும், 370 மீட்டராக இருக்கும் சரிங்களா? இது பிரிட்ஜ் சரிங்களா, பீனே வச்சுக்கிறேன். இது பிளாட்ஃபார்மோட லென்த் 370 மீட்டர் சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து ஈஸியா என்ன பண்ணிடலாம், நம்ம டைமை கால்குலேட் பண்ணிடலாம் இல்லையா? சரி, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து முதல்ல என்ன பண்ண போறோம்னா
ஸ்பீடை கால்குலேட் பண்ண போறோம் சரிங்களா. சரி, அப்போ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? இந்த லென்த், ட்ரெயினோட லென்த்தையும் பிரிட்ஜையும் கூட்டினா கிடைக்குமா? அப்போ 150 பிளஸ் 500 நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 650 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி இன்டு எஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த டிஸ்டன்ஸ் 650 மீட்டர் சரிங்களா. டைம் 30 செகண்ட் சரிங்களா. 30 செகண்ட். இப்போ ஸ்பீடை தான் கண்டுபிடிக்க போறோம். சரி, அப்போ இந்த 30 இடது பக்கம் கொண்டு வரல, டிவைடுக்கு போகும். டிவைடட் பை 30 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு எஸ் சரிங்களா. இங்க ஒரு செவர் இங்க ஒரு செவர் கேன்சல் பண்ணிட்டு கடைசியா இதை நீங்க என்ன பண்ணாதீங்க, ஃபுல்லா புள்ளிகள் வரைக்கும் கொண்டு வராதீங்க சரிங்களா. ஏன்னா இதை அடுத்ததுக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம்ல. அப்போ எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னா டைம் ஸ்பீடு அப்படிங்கிறது 65/3 மீட்டர் பர் செகண்டா இருக்கு சரிங்களா. இதை நம்ம இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிருக்கோம், மீட்டரையும் செகண்டையும் தானே. அப்ப மீட்டர் பர் செகண்ட் தான் ஆன்சர் வந்திருக்கும். அப்ப ஸ்பீடு இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு சரிங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அதே ட்ரெயின் சரிங்களா. அந்த ட்ரெயின் என்னது 150 மீட்டர் லாங்ல இருக்கு சரிங்களா. 370 மீட்டர் உள்ள பிளாட்ஃபார்ம கடக்கிறதுக்கு என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு? இப்போ அந்த ட்ரெயின் ஸ்பீட பாருங்க, 65/3 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் டைம் சரிங்களா. அப்போ பாதியா பிரிச்சுக்கணும் கொஸ்டின் இந்த மாதிரி வந்துச்சுன்னா சரிங்களா. அப்போ அதுல இருந்து எதை இங்க எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதையும் பாத்துக்கணும் சரிங்களா. அதே ட்ரெயின் தான் சரிங்களா. அது பிரிட்ஜ் வழியா போகையிலையும் அந்த டனல் அந்த என்னது அந்த குகை வழியா போகையிலையும் ஒரே ட்ரெயின் தான் சரிங்களா. பிளாட்ஃபார்மா ஆமா, ரெண்டு வழியா போகையிலையும் ஒரே ட்ரெயின் தான், ஒரே வேகத்துல தான் போகும். அங்க என்னத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து இங்க எதை வச்சு அதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா. இதெல்லாம் நிறைய சால்வ் பண்ணாதாங்க தெரியும் சரிங்களா. சரி, டிஸ்டன்ஸ் என்னது? ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் 150 பிளஸ் 370 நம்மளுக்கு கடைசி என்ன கிடைக்கும்? 520 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. சரி, இப்ப ஃபார்முலா கொண்டு போடுறோமா? டி ஈக்குவல் டு டி இன்டு எஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. சரி, அப்ப டிஸ்டன்ஸ் இங்க 520 ஈக்குவல் டு டைமை தான் கண்டுபிடிக்க போறோம். எஸ் என்னது 65/3. சரி, இப்ப இந்த 65/3 இடது பக்கம் போயில என்ன ஆகும்? 3/65 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. சரி, இப்போ கேன்சல் பண்ணுவோமா? இங்க 1 5 5 மீதி 1 இருக்கும், 15 இருக்கும், 3 5 15. இங்க 1 5 5 மீதி 2 கீழே இறங்கும், 2 வச்சு 1 பண்ண முடியாது. திரும்பி இந்த 0 இலக்கம்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. சரி, அப்ப 0 போட்டு இப்படி பாருங்க, வாயால சொன்னா உங்களுக்கு இது ஒரு மாதிரி இருக்கும்ல. சரி, 1 5 5 இந்த 20 2 கீழே 1 பிரச்சனை இது இல்ல, அதனால மேல ஒரு 0 போட்டு இந்த 20 0 கீழே இருக்குன்னா 20 ஆயிரும். 4 5 20 சரிங்களா. அப்போ 104 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. சரி, இங்க ஓர் 13 13 8 13 104 சரிங்களா. அப்போ 3 × 8 24 24 செகண்ட் சரிங்களா. ஏன் இங்க பாருங்க, இது மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு, இது ரெண்டுமே மீட்டர்ல தான் இருக்கு. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்னதான் வந்திருக்கும்? செகண்ட்ல தான் வந்திருக்கும் சரிங்களா. அப்போ ஆப்ஷன்லயும் செகண்ட்ல தான் இருக்கு, அதனால திரும்ப செகண்ட் எதுவும் மாத்த தேவையில்லை. அப்போ 24 செகண்ட் அப்படிங்கறத ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.